விஜய் சுற்றுப்பயணத்துடைய மூன்றாம் தவணை இது நாமக்கல் கரூர் கொங்கு மண்டலத்தில் அவர் இன்னைக்கு பிரச்சாரம் மேற்கொண்டார். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி அவர் வந்து சேரக்கூடிய இடம் நாமக்கல் கேஎஸ் தியேட்டர். இங்கே தான் வந்து சேர போகிறார். வரத்துக்கு முன்னாடி பொழுது போக்கணும் இல்லையா, அதனால வைப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டோல் ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டு ஒரே ஜாலியாக இருக்காங்க. அங்கேருந்து செய்தியாளர் கார்த்தி இணையறார். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சியெல்லாம் சொல்லுங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நாமக்கல் நோக்கி தற்போது வந்து கொண்டிருக்கிறார். நாமக்கல்லில் ஒரு பக்கம் அவரை வரவேற்க ஏராளமான தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அதே சமயம் கரூரிலும் தற்போது பாத்தீங்கன்னா காலையில இருந்தே அவருடைய தொண்டர்கள் அதிக அளவில் வர தொடங்கி இருக்காங்க. கரூரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர்கள் ஏற்கனவே 3 இடங்கள் கேட்கப்பட்ட இடத்துல அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட அனுமதி தாமதமாகவே கிடைத்ததாக நிர்வாகிகள் தரப்புல தகவல் கொடுத்திருக்காங்க. இதனால நேற்று இரவுல இருந்தே பாத்தீங்கன்னா அவர்களுக்கு கொடிக்கம்பம் மற்றும் பேனர்கள் வைப்பதில் கடும் சிரமம் ஏற்பட்டது. அதிலிருந்து தற்போது வரைக்கும் அவர்கள் அந்த கொடிக்கம்பம் மற்றும் விஜய் பேசக்கூடிய இடங்கள்ல அந்த ஒளிபெருக்கி சரி செய்யும் பணியிலும் ஈடுபடக்கூடிய காட்சிகள் இங்கு நடைபெற்று வருகிறது. இதையெல்லாம் தாண்டி தொண்டர்கள், ரசிகர்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் இந்த பகுதியில் வரக்கூடிய காட்சிகள் ஒரு பக்கம் காணப்படுகிறது. விஜய் சரியாக நாமக்கல்லில் இருந்து புறப்பட்டவுடன் இந்த பகுதியில் அதிக அளவில் மக்கள் திரள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இங்க இருக்கக்கூடிய இந்த விஜய் பேசக்கூடிய இந்த வேலுச்சாமிபுரம் என்பது சாலையின் ஒரே நேர்கோடான சாலை. ஒரு ரவுண்டானாவில் இருந்து சுமார் ஒரு 300 மீட்டர் தூரம் வந்தவுடன் அவர் பேசுவதற்கான அந்த இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. சாலையின் 2 பக்கங்களும் ஒளிபெருக்கிகள் வைக்கப்பட்டு குறிப்பா கடந்த முறைகள் விஜய் பேசுவதற்கான ஈடுபடும் போது அந்த கூட்ட நெரிசல்களில் அவர் பேசக்கூடிய அந்த ஒளிபெருக்கி ஒயர்கள் எல்லாம் கட்டாயிருக்கின்றன. கடந்த முறையே அவர்கள் குற்றச்சாட்டும் வைத்திருந்தார்கள். அந்த பிரச்சனையும் அவர்கள் சந்தித்தார்கள். அதன் ஒரு பகுதியாக இங்க அந்த பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக சுற்றிலும், அதாவது அந்த ஒளிபெருக்கி அமைக்கப்பட்டுள்ள பகுதியில் சுற்றிலும் தகரம் அடித்து பாதுகாப்பாக அந்த பகுதியை பவுன்சர்களுடன் உதவியுடன் கையாண்டு வருகிறார்கள். காரணம், விஜய் இங்க மக்களை சந்தித்து பேசும் பொழுது அவருடைய உரை முழுவதுமாக இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் செல்லணும், நேரலை வாயிலாக தமிழ்நாடு முழுவதும் செல்லணும் என்பதற்காக மிக ஆயத்தமாக அந்த பணியை அவர்கள் செய்திருக்கார்கள். அதே சமயம் போலீசார் பாதுகாப்பும் கேட்கப்பட்ட சூழல்ல தீயணைப்பு வாகனமும் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த பகுதியில் விஜய் பேசக்கூடிய 2 இடங்களிலும் கட்டடங்கள், உயர்வான கட்டடங்கள், மரங்கள் போன்றவையும் காணப்படுகிறது. ரசிகர்களும் மற்றும் தொண்டர்களும் மரக்கிளைகள் மீதும் மற்றும் கட்டிடங்கள் மீதும் ஏறாமல் இருப்பதற்கும் பாதுகாப்பு பணியில போலீசாரும் மற்றும் அவர்களுடைய பாதுகாவலர்களும் ஈடுபட்டிருக்காங்க. கூட்டம் எந்த அளவுக்கு வருகிறது, அந்த நேரத்தில் ரசிகர்களை விஜய் என்ன பேச இருக்கிறார் என்பது பெரும் பேசு பொருளா இருக்கு. இதையெல்லாம் தாண்டி கரூரை ஏன் விஜய் தேர்வு செய்தார்? காரணம் பாத்தீங்கன்னா இந்த வாரம் அவர் சேலத்தில் தான் மக்கள் சந்திப்பை நடத்த வேண்டும். திடீரென்று கரூருக்கு மாற்ற திட்டம் என்ன? அரசியல் ரீதியாக அவர் அவருக்கு போட்டியாக குறிப்பிட்ட ஒரு சில கட்சிகளை அவர்